ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் கிரேவி எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் பூரி கூடயும் சப்பாத்தி கூடயும் கூட சாப்பிடலாம். இது நீங்கள் லன்ச் டைமுக்கு ஒயிட் ரைஸ் கூடயும் சாப்பிடலாம், வெரைட்டி ரைஸ்லையும் நீங்கள் சாப்பிடலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவி. கறி குழம்பே மிஞ்சுற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்வீங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காளான் உங்களுக்கு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு 3 பட்டை, 2 கிராம்பு, இந்த மாதிரி கடல் பாசி இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இதில் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளான் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காளான் பெருசு பெருசாக வேணும்னா நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, அது வெந்ததுக்கப்புறமா ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடும். காளான் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே மிக்ஸ் ஆகிட்டு காளான் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நார்மலாகவே காளானில் நிறைய தண்ணி விடும். இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 2 டீஸ்பூன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்தே ஆட் பண்ணுங்கள், ஏன்னா காளான்லேயே ஆல்ரெடி தண்ணி நிறைய வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கும்போதே நம்ம கறி குழம்பு செஞ்சுருக்கோமா இல்லை காளான் கிரேவியானே தெரியல, அந்தளவுக்கு வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.